வந்து பார்த்தீங்கன்னா, மாடுகள பூராத்தையும் நம்ம பழைய வாழை இல பூராத்தையும் கட்டிட்டோம். ஆடு, ஆட்டுக்குட்டி, மாடுகள பூரா கட்டி போட்டுட்டு, இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா, அழிவாலையில் வந்து நம்ம ஆரஸ்வதி கம்புகள பூரா வச்சுருந்தோம். அந்த கம்பு முட்டு கொடுத்த கம்புகள பூராத்தையும் வீட்டில் வந்து பூராத்தையும் ஒழுங்குபடுத்த சொல்லிட்டாங்க. அதனால் அதை பூராத்தையும் இன்றைக்கி சுத்தம் பண்ணுறது தான் வேலை இன்றைக்கி. இந்த கம்புகள பூராத்தையும் இன்றைக்கி எடுத்துட்டு, அந்த கம்புகளை பூராத்தையும் ஒன்று ஒன்றா தனித்தனியாக செடிக்குள்ளே பூரா மடிஞ்சு கிடக்கும். அந்த கம்புகளை பூரா இன்றைக்கி ஒன்று ஒன்றா தேடி தேடி எடுத்து ஒழுங்காக அதை ஒரு ஒரு இடத்துல அடைஞ்சி வச்சு அதை பூராத்தையும் கட்டி இப்போ கொண்டு போகணும். இப்போ வந்து ஒவ்வொரு கம்புகளை வந்து கிடக்கிற கம்புகளை பூரா இப்போ எடுத்துக்கிருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி கம்புகளை எடுக்காமல் வாழையிலே கிடந்துச்சுன்னா அந்த கம்பு பூரா கரையாம வச்சு விற்று போயிடும். அப்போ வந்து இந்த ஒரு கம்பு 45 ரூபான்னு போய் வாங்கிட்டு வந்தாங்க மதுரையில் வந்து. அதனால் ஒரு 150 கம்பு இருக்குது. அந்த கம்புகளை பூராத்தையும் ஒழுங்குபடுத்தணும். இந்த கம்புகளை பூராத்தையும் அள்ளிட்டு வந்து வச்சு அதை கட்டணும். இப்போ வந்து அள்ளிட்டு வந்து தூக்கிட்டு வந்து வச்சுக்கிருக்கேன் பாருங்கள். இப்போ பூராத்தையும் அதை தூக்கி வச்சுக்கிட்டு இதை கட்டி கொண்டு வச்சா தான் அடுத்து நம்ம வாழை போடும்போது அதுக்கு முட்டு கொடுக்குறதுக்கு வந்து நமக்கு உதவும். இல்லைன்னா அப்போ வந்து நம்ம காசு போட்டு நம்ம வந்து கம்பு வாங்கணும். இப்போ அதை பூராத்தையும் அடைஞ்சி வச்சுக்கிருக்கோம் பாருங்கள். ஒன்று ஒன்றா தேடி தேடி எடுத்துக்கிருக்கோம். செடியில் மடித்து கிடக்கும். கம்புகளை பூராத்தையும் நான் 10 கம்பாக 20 கம்பாக ஒரு இடத்துல அடைஞ்சி வைக்கணும். பாருங்கள், தூக்கிட்டு கொண்டு போய் அடைஞ்சி வைக்கணும். தூக்க முடிஞ்ச அளவுக்கு தூக்கிட்டு கொண்டு போய் ஒரு இடத்துல மொத்தமாக அடைஞ்சி வச்சுட்டு அந்த இடத்துல வந்து கட்ட ஆரம்பிக்கணும். அப்போ தான் ஒரு இடத்துல இருந்தால் ஒரு இடத்துல வந்து தூக்கிட்டு போகிறக்கு சிரமம் இல்லாமல் ஈஸியாக இருக்கும். அந்த கம்புகளை பூரா அந்த மாதிரி அள்ளி கொண்டு போய் ஒரு இடத்துல கொண்டு போய் வைக்கணும். இப்போ அந்த கொண்டு போய் வச்ச கம்பை வந்து இப்போ பாருங்கள், மொத்தமாக கையில் எடுத்து கொண்டு போய் வைக்கணும். மொத்தமாக ஒரு இடத்துல வச்சு அதை கட்டணும். கட்டுறது எப்படின்னா, ஒரு 7 கம்பு 8 கம்பு இல்லைன்னா ஒரு தூக்க முடிஞ்ச அளவுக்கு சின்ன ஆள் இருந்தாங்கன்னா ஒரு 4 கம்பு 5 கம்பு கட்டணும். நல்லா தூக்க முடிஞ்ச இருந்தாங்கன்னா 7 கம்பு இல்லை 8 கம்பு வரையும் கட்டணும். ஒரு நார் எடுத்து முனியில் ஒரு அடி மாலுக்கு விட்டு அப்படியே கட்டணும். அப்போ தான் வளையாமல் இல்லாமல் இருக்கும் அந்த கம்பு வந்து. அதே மாதிரி பின்னாடி வந்து நம்ம கட்டணும். பின்னாடி ஒரு நார் எடுத்து இப்போ முன்னாடி கட்டிட்டோம். பின்னாடி வந்து இப்போ முன்னாடி கம்பு அதே மாதிரி ஒரு நார் எடுத்து கட்ட போகிறோம். இந்த முன்னாடியும் கட்டிட்டு அப்படியே அந்த கட்டுற வேலை முடிஞ்சு. டுடே ஒர்க் வந்து இன்றைக்கி முடிஞ்சு. இந்த மாதிரி விவசாயம் சம்மந்தமாக வீடியோ பார்க்குறவங்க வந்து சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். விவசாயம் சம்மந்தமான சந்தேகம் இருந்தால் வீடியோவில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள்.